வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது NS Vlogs யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கொண்டத்து காளியம்மன் கோயில் தான் இருக்கோம். போன வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க மறக்காம பாத்துருங்க. கோவில் கொண்டம் அப்புறம் நிறைய அன்னதானம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ரிவ்யூஸ் பண்ணியிருந்தோம், நானும் நம்ம மணி பிரதரும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸிபிஷன், நம்மளுக்கு பின்னாடி தெரியற எக்ஸிபிஷன் அதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம அப்படியே பார்த்துட்டே பேசலாம். இங்க ரொம்ப நைஸா இருக்கு. அப்படியே உள்ள நம்ம போக அப்படியே பார்க்கலாம். கொண்டத்து காளியம்மன் ஃபெஸ்டிவல்ல நம்ம இருக்கோம். கிராண்டான ஃபங்க்ஷன் தான் நம்ம திருப்பூர்ல ஒன் ஆஃப் த கிராண்ட் ஃபங்க்ஷன் கொண்டத்து காளியம்மன் திருவிழா தான். ஓகே, வாங்க அப்படியே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகே, போன வீடியோ வேற லெவல்ல இருந்துச்சு. நிறைய பேருக்கு இன்டர்வியூஸ் ரிவ்யூஸ் எல்லாமே நானும் மணி பிரதரும் எடுத்திருக்கோம். அப்புறம் கொண்டம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்போம். ஓகே, அதை மறக்காம பாத்துங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஆவலா இருக்கிற, அதாவது ஒரு திருவிழா அப்படின்னாலே பக்தி, நம்ம பக்திக்காக வருவோம். ஆனது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் அதுக்காக நம்ம வருவோம். பாக்குறதுக்கு எல்லாமே விழா, தேரோட்டம், கொண்ட ஃபெஸ்டிவல் வருவோம். அது முக்கியமான ஒரு இடம் தான் இப்போ நம்ம இருக்கிற இடம். பேக்ல பார்த்தா தெரியும் பொருள் காட்சி, ஜெயின்ட் வீல், கொலம்பஸ், அந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கு. இதுக்குள்ள நம்ம உள்ள போனோம்னாலே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் ஆகும். ஓகே, அப்படியே வாங்க, அப்படியே பேசிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கவர் பண்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம எக்ஸிபிஷன் ராட்டன்தூரி, அதாவது ஜெயின்ட் வீலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1, 2 அந்த சைடு எல்லாமே ரெண்டு ஜெயின்ட் வீல், பிக்கஸ்ட் ஜெயின்ட் வீல் இருக்குது. அப்புறம் கொலம்பஸ் 2 அந்த மாதிரி உள்ள ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா சர்க்கேஸ், இங்கே ஒரு சர்க்கேஸ் இருக்குது, அந்த பக்கம் ஒரு சர்க்கேஸ் இருக்குது. வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம அப்படியே உள்ள அப்படியே 1 by 1 அப்படியே போகலாம். இங்கே பாருங்க, அப்படியே வேற லெவலில் புல்லிங் ஹவுஸ்லாம் மாசா பிபி அதெல்லாம் ஒதுக்கிட்டு வேற லெவலில் அல்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படியே முனியப்பன் மகாணி கோவில் இருக்கு. ஓகே, அப்படியே வாங்க, நம்ம அப்படியே அப்படியே எக்ஸிபிஷன்ல போகலாம். நம்ம மணியனா தான் இன்னைக்கு ஆர்வமா வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. கண்டிப்பாக ராட்டன் சுத்துறீங்களா? சரி, வாங்க சுத்திக்கலாம். ஓகே, இப்போ இப்படி தான் சொல்றாரு, ஆனால் சுத்த மாட்டாரு அவர், பாருங்க. ஓகே, என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன் டேட்டூ ஷாப்ஸ் இருக்குது. பாருங்க, இங்கே வேறு லெவலில் டேட்டூஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப்ஸு. அதே மாதிரி இந்த ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா எந்த அசம்பாத விதம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புறநகர் காவல் நிலையம் அங்கே அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ட்ரோன்ஸ் வச்சு ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நல்லா சேஃப்டியாக இருக்குது. எக்கச்சக்க பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காங்க இந்த கொண்டாத்தம்மன் கோயில் ஃபெஸ்டிவலுக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ராட்டன்தூரிலாம் பாருங்கள், ஜெயின்ட் வீல்லாம் பாருங்களேன், அல்டிமேட்டாக சுற்றிட்டு இருக்கு. ஓகே, இங்கே ஜெயின்ட் வீல், அந்த சைடு கொலம்பஸ், அப்புறம் அங்கே சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க, அப்படியே பார்த்துட்டே போவோம். பாருங்க, சூப்பரான ஒரு விஷயம், வாட்டர் போட், அதாவது தண்ணிக்குள்ளே சூப்பராக உள்ள நம்ம நடந்து கிட்ஸ் விளையாடுறது அப்படியே சுற்றினா சூப்பராக ரோலிங் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம மணி ப்ரோ விளையாடுறீங்களா? அலோவ் பண்ண மாட்டாங்க. வாங்க போகலாம். நீங்கள் லைக் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி நீங்கள் திருப்பூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக நீங்களும் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் எப்படி இங்கே இருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே நானும் நம்ம மணி பிரதரும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். எல்லாமே 1 by 1 காமிச்சிட்ருக்கோம். நீங்கள் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்ச வேர்க்கடலை இருக்குது, வேர்க்கடலை, சோளக்கருது, அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான மரவள்ளி கிழங்கு, மற்ற சேலட்லாம் வைக்கிறாங்க. ஓகே, சூப்பர். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ட்ரெயின் இருந்தது, அதாவது ட்ரெயின் மாதிரி சூப்பராக ட்ராகன்லேயே போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளே ஏரியா, வேறு லெவலில் கொலம்பஸ்ஸு. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் கிட்ஸு என்ஜாய் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சூப்பரான, எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ரு போட், அதாவது வாட்டர்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக இந்த மாதிரி போட் ஓட்டுறது பாருங்கள். கிட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி கேம்ஸுக்கெல்லாம் 50 rupees, 60, 70, 80 அந்த மாதிரி பர்டிகுலர் கேமுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போட்டிங்க்கு சூப்பராக கிட்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நானும் நம்ம மணியனாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த எக்ஸிபிஷன் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இங்கே என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாண்டிங்க அப்படிங்கிறத உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நானும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவேன். நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பிடிச்ச பலூன் இதுதாங்க சின்ன வயசில் எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கேம் அப்படின்னே சொல்லலாம். உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பாருங்கள் அழகழகாக சூப்பராக சில்ட்ரன்ஸ் விளையாண்டுருக்காங்க. பாருங்கள், மேலே போய் மேலேருந்து குதித்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, வாங்க அப்படியே இந்த சைடு பாருங்கள், ஹார்ஸ்
ஹார்ஸ் கேம் இருக்குது. அப்படியே ஹார்ஸ் மேலே அப்படியே மேலே எங்கேயும் ஜம்பிங் போட்டு வர்றது பாருங்கள், வேறு லெவலில் இல்லைன்னா பார்க்குறதுக்கே வந்து செமையாக இருக்குது. இதில் கிட்ஸுக்கு வந்து பயமாக இருக்கிறதுனால அவங்களுடைய பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கூட நிற்கிறாங்க. அதான் வந்து இதில் ஆடியன்ஸ் அப்படியே வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இப்போ கொலம்பஸ்னா 2, அதே மாதிரி இந்த பலூன்னா 2, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாமே கேம்ஸ் ஏரியா, இந்த பக்கம் ஃபுல்லாமே ஃபுட் கோர்ட்ஸ் அப்படின்னா வந்து இந்த காலிஃப்ளவர் சில்லி, மற்றபடி இந்த பஜ்ஜி, அப்புறம் டெல்லி அப்பளம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ், கரும்பு ஜூஸ்லேருந்து எக்கச்சக்கமான ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி இந்த லொக்கேஷன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்ஸ் தான். ஃபுட் கோர்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், இந்த மிளகாய் பஜ்ஜிக்காக மிளகாய் பார்த்தீங்கன்னா அப்படியே சரமாட்ட தொங்க விட்ருக்காங்க. காலிஃப்ளவர் சில்லிக்கு காலிஃப்ளவரு, அதே மாதிரி டெல்லி அப்பளத்துக்கு பண்டிலாக டெல்லி அப்பளம். ஃபஸ்ட்டு ஃபுட் கோர்ட் இந்த கடை தான். இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக நிறையா சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி செல்லிங்ஸும் பாருங்களேன் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நிறையா பாருங்கள் ஃபேமிலிஸோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்லைஸ் பண்ணி அழகாக மேலே மசாலா தடவி அப்படியே அந்த ஸ்டிக்கில் சொருக்கி சூப்பராக பாருங்கள் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இது வந்து 50 ருபீஸ் ஆமாம் ஒரு ஸ்டிக்கு. இது பேர் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. ஓகே, வாங்க அப்படியே நம்ம சுற்றி பார்ப்போம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் சூப்பராக பாருங்கள், அழகழகாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பேங்கிள்ஸ், அப்புறம் வந்து இந்த கிளிப்ஸு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வச்சுருக்காரு. ஓகே, வாங்க அப்படியே வந்து நம்ம பாட்டு அப்படியே வந்து கிளம்புவோம். அப்புறம் அவங்க பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லா கேம்ஸுமே பாருங்கள் 2 இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக விளையாடலாம். ஒரு கேம்ஸில் கூட்டமாக இருந்தால் கூட வேறு கேம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கேம்ஸு, செகண்டு பார்த்தது ஃபுட் கோர்ட்ஸு. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா டாய்ஸு, வீட்டு ஜாமான பொருட்கள், அந்த மாதிரி கடைகள் தான். இந்த மாதிரி இப்போ போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா மேலே சீட்டு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10 ரோஸ்க்கு பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்குது. அதில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கடைகள் தான், டாய் ஷாப்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அந்த ஷாப்ஸ் தான். அதை நம்ம போன வருஷமே நம்ம காமிச்சிருப்போம். பட் அதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போயிடுவோம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். தண்ணி கூட குடிக்கல. அதனால் வாங்க இப்போ நம்ம போய் கரும்பு ஜூஸ் குடிப்போம். ஓகே, சூப்பராக வந்து கரும்பு ஜூஸ் நானும் நம்ம மணி பிரதரும் வாங்கியாச்சு. ரன் பண்ணிட்டு இருக்காரு, சூப்பராக இருக்கு. ஐஸ் போடாம எவ்வளோண்ணா? ஜம்முன்னு கரும்பு ஜூஸை கும்முன்னு குடிச்சிட்டு அப்படியே வாங்க அப்படியே நம்ம போவோம். இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி போகிறதுக்கு இன்னும் 10 கரும்பு ஜூஸ் குடித்தாலும் எனர்ஜி கிடைக்காது. அப்படியே அங்கங்கே இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா தான் சூப்பராக வந்து விளாக் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரூபா தெரியுது. பார்த்தீங்கன்னா 5-6க்கு மேலே இருக்கும். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிபிஷன் நார்மலாக நம்ம இருக்கிற ஷாப்ஸ் தான். எல்லாமே நம்ம வீட்டு தேவையான பொருட்கள், சாப்பிட்ற கடை, மற்ற டாய்ஸ் ஷாப்ஸு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதை அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளே போனோம்னா வந்து சரியாக நம்ம பண்ண முடியாது. இது நம்ம நிறைய வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பக்கம் அந்த ஆர்கெஸ்ட்ரா, அந்த வள்ளிக்கும்மி ஆடுற இடத்த நம்ம போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கொண்டை வந்து இப்போ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை இங்கே டிஸ்பிளேல போட்டிருக்காங்க. அந்த டிஸ்பிளேல பார்த்தாலே தெரியும். நம்ம அங்கே போய் இந்த அளவுக்குலாம் நம்ம வீடியோவில் காமிக்க முடியாது. இந்த டிஸ்பிளேல பார்த்தாலே நம்மளுக்கு சூப்பராக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னா, இப்போ சாமி பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இப்போ அந்த வள்ளிக்கும்மி, அதாவது அந்த ஸ்டேஜுக்கிட்ட நம்ம வந்துட்டோம். கரெக்டாக இப்போ வள்ளிக்கும்மி ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. சூப்பராக வந்து வள்ளிக்கும்மி ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, இருங்க அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே அன்னதானம் போடுறாங்களா அப்படிங்கிறத பார்த்து அன்னதானம் போட்டால் சாப்பிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, அப்படியே வாங்க வள்ளிக்கும்மி ஆட்டத்தை அப்படியே பாருங்கள். சூப்பராக வந்து ஆடிட்டு இருக்காங்க. பார்த்து சூப்பராக ரசிங்க. அப்படியே வள்ளிக்கும்மியை பார்க்கறதுக்கு எக்கச்சக்க மக்கள் பாருங்க இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஆர்வமா வந்து வள்ளிக்கும்மியை பார்த்துட்டு இருக்காங்க.
அங்க தாய் சிவகாமிகள் தட்டியாரா நானே நானே இதோ இருக்கீதம்மா இன்பமுள்ளோ நெற்றுணையும் அங்கே இச்சுணையில் தானே நீரகந்தோம் அம்மா நானே நானே ஓகே, அப்படியே கோவிலுடைய சைடில் தான் வந்து சூப்பராக வந்து வள்ளி கும்மியானது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இதுதான் வந்து அன்னதானம், அதாவது கோவில் சார்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. மார்னிங்லேருந்து 8 மணி வரைக்கும் கொடுத்தாங்களாமா. இப்போதைக்கு வந்து இப்போ எதுவும் அன்னதானம் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஓகே, இங்கே தான் வந்து கோவில் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க பக்தர்கள்லாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக லைனில் காத்திருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். இங்கேயே வந்து இவ்வளோ லைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கோவிலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்க்கல. ஓகே, அதே மாதிரி ஹெல்த் சேஃப்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோவிலுடைய சைடில் கொண்டம் இறங்கி பக்தர்கள் வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா சைடில் ஆம்புலன்ஸ் எல்லாமே தயார் நிலையில் பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்து இங்கேயே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஆம்புலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கோவிலுக்கு வெளியும் அந்த ரோட்லேயுமே நிறைய ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி அப்படியே வந்து நம்ம வெளியே வந்தாச்சு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம எங்கே வீடியோ ஆரம்பித்தோமோ என்ட்ரன்ஸோ அங்கேயே நம்ம வந்துட்டோம். திருவிழா ஃபெஸ்டிவலில் வந்தாலே காரப்பொரி வேர்க்கடலை இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக. அதனால் நானும் மணியனா ஒரு ஆளுக்கு ஒரு காரப்பொரியும் அப்படியே வேர்க்கடலையும் வாங்கிட்டு அப்படியே அது சூப்பராக நம்ம வந்துட்டோம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம வந்து இப்போ இந்த கொண்டத்து காளியம்மன் குண்டம் திருவிழா 2025 ஓரளவுக்கு மோஸ்ட்லி ஒரு 85% பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்போம். ஓகே, நம்ம பண்ணாதது பார்த்தீங்கன்னா உள்ள கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியல. நெக்ஸ்ட்டு நம்ம மறுபூஜைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் டைமில் வந்து கன்ஃபார்ம் உள்ளே போய் சாமியில் கும்பிட்றலாம். கன்ஃபார்ம் வருவோம். இன்றைக்கி நாளைக்கு விழானா இன்னும் 2 நாளில் மறுபூஜை வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை மறுபூஜை வைப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம கன்ஃபார்ம் வந்து நம்ம குண்டத்து காளியம்மனை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி நம்ம உள்ள எக்ஸிபிஷன் தான் காமிக்காம விட்டோம். பட் எக்ஸிபிஷன் உங்களுக்கே தெரியும், ஒரு திருவிழானாலே எல்லா விதமான கடைகள் இருக்கும். அதுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் வந்து உள்ளே போய் லேக் ஆகிடுவோம். ஓகே, மற்றபடி வந்து இந்த விளாக் சூப்பராக போயிடுச்சு. ஓகே, நம்ம அப்படியே வந்து கிளம்புறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஆஃப்டர் நம்ம மணி ப்ரோவை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்காகவே பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஊர் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்காகவே பார்த்து வந்திருக்காரு. ஓகே, அவருக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்மளை கூப்பிட்டு வந்து ஒரு சூப்பரான விளாகை ஷூட் பண்ண வச்சுருக்காரு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, பாய் பாய் சொல்லிடுங்க. பாய் பாய்.